ஜலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரத்தில் பலர் தீய நோக்கத்துடன் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வீடியோவாக வெளியிட்டு வருகின்றனர். அவர்கள் யாராக இருந்தாலும் அச்செயலை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி. பிரபாகரன் நினைவுறுத்தியுள்ளார். அக்கோயில் விவகாரத்தில் கடந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே சம்பந்தப்பட்டவன் என்ற முறையில் சில உண்மை தகவல்களை விளக்க வேண்டிய கடமை தனக்குண்டு என்றார் அவர். அவ்வகையில் அக்கோயிலை இப்போதுள்ள இடத்திற்கு 2008ஆம் ஆண்டு DBKL இடம் மாற்றியது. DBKLின் மேம்பாட்டு திட்டத்திற்கு வழிவிடுமாறு அப்போதைய அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கோயில் இடம் மாறியது. DBKLின் முழு அனுமதியோடுதான் அந்த இடமாற்றமே நிகழ்ந்தது. இந்நிலையில் கோயில் நிலத்தை பதிவு செய்ய 2012இல் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது. பிறகு 2014ஆம் ஆண்டு அந்த 328வது லாட் நிலத்தை DBKL தனியாருக்கு விற்றுவிட்டது. ஆக இந்த விஷயத்தில் நடந்தது இதுதான். எனவே ஊரார் நிலத்தில் சட்டவிரோதமாக ஆலயம் அமைக்கப்பட்டிருப்பதாக தான் தோன்றித்தனமாக வீடியோ வெளியிட்டு அதில் குளிர்காயும் செயலை எவராயினும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மாறாக ஆலய இடமாற்ற விவகாரத்திற்கு நல்லிணக்க முறையில் தீர்வு காண அனைவரும் வழிவிட வேண்டும் என பிரபாகரன் கேட்டுக்கொண்டார். ஊரார் நிலத்தை சொந்தம் கொண்டாடி சட்டவிரோதமாக வழிபாட்டு தலங்களை அமைப்பதும் பின்னர் உரிமையாளரிடமே பிரச்சனை செய்வதும் வாடிக்கையாகிவிட்டதாக பெர்லிஸ் முஃப்தி டாக்டர் மாசா வெளியிட்ட சர்ச்சைக்குரிய வீடியோ தொடர்பில் பிரபாகரன் கருத்துரைத்தார்.